ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிமேட் டாப்பில் நம்ம எப்படி நெக்கை லோ நெக்கை எப்படி ஈஸியாக கரெக்ட் பண்ணலான்னு தான் உங்களுக்கு மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஃப்ரண்ட் நெக் 6.5 இருக்குது, பேக் நெக் 2.5 இருக்குது. இந்த மாதிரி நெக் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கரெக்ட் மெத்தட் நான் சொல்கிறேன். பின்னாடி க்ளோஸ் நெக்கை நம்ம கட் பண்ண முடியாது, அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ ஸ்லீவ் அண்ட் ஆர்ம்ஸ் ஜாயின் பண்ண இடத்துல பிரிச்சுக்கிறோம். நம்ம இது மாதிரி பிரிச்சுட்டு அதுவும் இன்விசிபிளாக இருக்குது ஷோல்டர்கிட்ட. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட டாப்போட இதுவே தெரியல. ஸோ பேக் நெக் 2.5 இருக்குது, பிரிச்சாச்சு, இன்விசிபிளாக இருக்குது. ஸோ நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஈக்குவலாக நம்ம செட் பண்ணிக்கணும். 2 ஷோல்டர்லேயும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லாண்டிங்கான ஸ்டிச்சஸ் ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற இடத்துல. ஸோ ஸ்லாண்டிங்கான ஸ்டிச்சஸ் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 1/2 இன்ச் அந்த நெக் பார்ட்டுக்கிட்ட 1/2 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம்ஸ் முடிகிற இடத்துல ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கொஞ்சம் தள்ளி முடிக்கணும். பாருங்கள், இப்படி ரிவர்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா ஆர்ம்ஸும் ஸ்லீவும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும். அதை நம்ம அட்டாச் எப்படி பண்ணலான்றதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக தள்ளி ஒரு 1/2 இன்ச் நம்ம ஈக்குவலாக பிடிக்காமல் கையில் இருக்கிற ஸ்லீவ் பார்ட்டை கொஞ்சம் லைட்டாக தள்ளி ஒரு 3/4 இன்ச்சாக பிடிக்கிறோம். 0.75 இன்ச் கிட்ட தள்ளி பிடிச்சோம்னா அந்த ஸ்லீவ் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லையா அவங்களால அந்த மாதிரி பிடிக்க முடியல, ரொம்ப போண்டோன்னா ஒரு ஃப்ளீட் மடித்து நீங்கள் கையை ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். இது பிகினர்ஸ்க்கு ஸ்டார்டர் எடுத்தோன்னே வராது, போக போக நம்மளுக்கு வந்துடும் அது. ஸோ பாருங்கள், ஸ்லீவ் நீட் ஆகிடுச்சு. அந்த கரெக்ட் பண்ணது ஷோல்டர்கிட்ட அந்த ஃப்ளீட்டே சுருக்கமே வரல. ஸோ இப்போ இதில் பண்ணி செகண்ட் இந்த சைடு பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. அந்த உள்ளே இருக்கிற பார்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக தெரியும். ஃப்ரண்ட் நெக் தனியாக பேக் நெக் தெரியும். ஈக்குவலாக அடிச்சுட்டு இந்த பாருங்கள் ஸ்லாண்டிங் எப்படி அடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் அடிச்சுட்டு நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள். அடிச்சுட்டு பாருங்கள் 6 இன்ச்சஸ் வந்துருச்சு. அப்புறம் நம்ம ஓரளவு நம்மளுக்கு பாடி ஃபிட் பண்ணோம்னா கொஞ்சம் நெக்கெல்லாம் லோ ஆகாமல் இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி இருக்க லோவர் லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் பாருங்கள் அந்த ஸ்லீவ் பார்ட் கொஞ்சம் தள்ளியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்லீவை நீங்கள் மூவ் பண்ணி தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.